நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கே கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், நம்ம கோவப்படுறவங்களை கூட நம்பிடலாம், அந்த அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதிப்பாங்க தெரியுமா சிலர், அவங்கள மட்டும் நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி நேயர்கள் தான். ஸோ இவங்களுக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக ரிஷபத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. ரிஷபம் அப்படின்னாலே கவர்ச்சியானவங்க, அமைதியாக காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க, நல்ல பிறக்கும் போதே உச்சம் பெற்றவங்க. ஆனால் அந்த ராசி உச்சம். இந்த ராசி அன்பர்கள் மன அழுத்தம், மன தைரியம் ஜாஸ்தி, குடும்ப பாசம் ஜாஸ்திங்க. இவங்களுக்கு ஆடி ஆஃபர் என்னென்னா, இந்த மாதத்தில் குறிப்பாக அவங்க அதாவது சூரியன் என்ற கிரகம் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் மிகப்பெரிய பலனை கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. முதல்ல புண்ணியம் அடைய போகிற மாதமே இவங்க தான். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நடக்க போது தான் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற காலகட்டம். என்ன நினைச்சாலும் நடந்துரும். ஆமாம், ஏன்னா சிவராஜ யோகம் அங்கே ஏற்படுது. இவங்களுக்கு தைரியஸ்தானத்தில் சிவராஜ யோகங்கள் ஏற்பட்ட உடனே முதல் வாய்ப்பாக, முத்தான வாய்ப்பாக உறவுகள் வலுப்படும். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த ராசி தவிச்சிட்ருக்கு. திருமணம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சிலர், இருக்கிற உறவுகளை கைப்பற்றுவோம், நடக்குமா, கண்டினியூ ஆகுமாங்க ஒரு சிலர், ஈவன் வயசானவங்க கூட எனக்குன்னு என் குழந்தைகள் அப்படிங்கிற உறவுகள் சரியாக கவனிக்கலாம். ஆக மொத்தம் இந்த ராசி அன்பை ஏங்கிட்டு இருக்குது. சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு எல்லா பக்கமும் அன்பை இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதம். அப்போ இது அத்தனையும் கிடைச்ச அந்த ராசி இன்னும் சிறப்பாக இருக்கும். அது கிடைக்க வாய்ப்பு வருகிற மாதம். முதல்ல கணவன் மனைவி பற்றி பேசும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இப்போ தான் பில்டப் ஆகிற மாதம். ரொம்ப நாளாக இருந்து சின்ன சின்ன வருத்தங்கள் கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டுருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறாங்க. மிகப்பெரிய இதாக இருக்குது. இதில் ஒரு சில திருமணமே இல்லைன்னு சொன்னவங்களோட ஈவன் 34 வயசானவங்களுக்கு கூட திருமண வாய்ப்பு வர்றது. அப்போ இந்த நேரத்தில் திடீர் ராஜயோகம் போல் திருமண அமைப்பு வருது. குழந்தைகள் ரீதியாக நிறைய பேரண்ட்ஸ் பாசம் வச்சுட்டு என் குழந்தை கவனிக்கலை, அந்த ஏக்கம் இருந்து அவங்களுக்கு திருப்பி வருது. இது தாங்க முக்கியமாக இந்த ராசி. இப்போ காதலன் காதலி அந்த உறவு தான் போராட்டமாக இருக்குது. ஸோ எனக்குன்னு ஈவன் பெண்கள் எனக்குன்னு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க ஓகே சொல்லுவாரா, கை கொடுமா, ஃபேமிலி ஒத்துக்குவாங்களா, ரிலேஷன்ஷிப் பேசும்போது நல்லாயிருக்கு, திருமணமாக கன்வெர்ட் ஆகும்போது ஆகலை, இதை வீட்டில் சொல்லலாமா? இந்த ஒரு தாக்கம் பார்த்திங்க. இந்த ராசியை இருக்கிற இளைஞர்கள் மனதில் தவிச்சிட்ருக்காங்க. கடைசியில் கல்யாணம் நடக்குமா ஆகாதா, இருக்க ரிலேஷன்ஷிப் நடக்குமா, இது ஒன்று. இதே காதல் இல்லை, லவ் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது. இப்போ எத்தனை விஷயம் உறவுகள் மட்டும் பேசுகிறோம் பார்த்தியா. இந்த மாதம் ஃபுல்லுமே இவங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கு. ஏன்னா மற்ற ராசி பேசும்போது நம்ம கொஞ்சம் தொழிலாம் சம்மந்து பேசுவோம். ஆனால் ரிஷபம்னு வந்தாலே ஓகே, உறவுகள் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. உறவுகள் தான் முதல். அது சரியாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே இவங்க ஜெயிச்சதும் உறவுகளாலே, வீழ்ந்ததும் தான். வாழ்வதும் வீழ்வதும் உறவுகளாலே இந்த ராசி. இதுதான் ஃபஸ்ட். இப்போ அடுத்து பார்ப்போம். இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் ஒரு வேலையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடரும்,
திறமை இருக்குது, அந்த திறமைக்கு உண்டான மதிப்பும் இல்லை, ஊதியமும் இல்லை. சார் என்னை வச்சு இந்த கம்பெனி வாழுது, ஆனால் நான் ஏன் சார் வாழலை? என்கிட்ட உழைப்பை உறிஞ்சிக்கிறாங்க. இதுதாங்க இவனோடது. இந்த ராசிக்கு திறமையில் இல்லாமல் என்னென்னா, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் அந்த இடத்துல ஒரு மாறுதல் நடந்து தன்னை தன்னம்பிக்கை இன்னும் வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. இந்த மாறுதல் வரும்போது தான் இங்கே டவுட் வந்துடுது, சார் மாற ரெடி, ஆனால் போகிற பக்கம் நல்லா இருக்குமா இல்லையா? இப்போ நிறைய பேர் கம்பெனி மாறலாமா வேண்டாமா, ஒரு சிலரை இதை விட்டுட்டு புதுசாக தொழில் பண்ணலாமா, இந்த ஒரு குழப்பம். இது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அந்த மாதிரி மாறும். கோச்சார ரீதியாக ஒரு தொழில் வருமானத்தில் மாறுதல் உண்டுன்னு நிச்சயமாக சொல்லிடலாம். அதாவது கடன் இல்லாத ரிசர்வம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இந்த ராசி கடன் இவங்களுக்காக வாங்கினா பரவாயில்ல, உறவுக்காக, சொந்த பந்தத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கிடும். பர்சனல் லோன் எதுக்கு போட்டிங்கன்னு கேட்டாங்க, ஹெல்ப் பண்ணேன்னு. இந்த ஹெல்பிங் டெண்டன்சி மற்றதில் இருக்கலாம். இந்த கடன் வாங்கி கொடுக்குற ஒரு விஷயம் மட்டும் ஆகாது. நிறைய பெண்கள், திருமண வயதுடைய பெண்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பர்சனல் லோன் போட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் கணவன் என்ன கேட்பான், இது மாதிரி. இதே ஆண்களாகவும் இதுதான். இந்த கடனில் மட்டும் கவனமாக இருந்துருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை உங்களுக்கு மாற்றிடும். ஓகே சார். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் பற்றி சொன்னீங்க. இல்லை நான் புதிய தொழில் தொடங்க போகிறேன், இப்போ ஆடி மாதத்தில் நான் அந்த நல்ல காரியத்தை செய்யலாமா? ஏன்னா திருமணம்னாலே தள்ளி போடுவாங்க, ஆடியில் பார்க்க மாட்டாங்க. ஸோ எப்படி சார் தொழில் பண்ணலாமா சார்? ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். ஆடி பெருக்கில் அந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் தொடங்குங்க. அப்போ ஆடி மாதத்துக்கு 18லிருந்து அதில் தாலி வலிமைக்கும் பண்ணுறோம், தொழில் வலிமைக்கும் இந்த மாதத்துலேருந்து நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ அதுக்கு முக்கிய முடிவுகள் ஒரு காணிக்கை மாதிரி எடுத்து வச்சு கூட ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது முக்கியமான விஷயம். ஆக இந்த நேரத்தில் தொழில், வேலை இது மாதிரி எல்லாமே இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேர்த்துக்கு, குறிப்பாக அந்த ரிஷபத்துக்கு ஐடியாவில் நிறைய இருக்குது, பண்ணணும். இப்போ தான் சரியான மாதம். இந்த மாதத்தில் இவங்க பண்ணுற தொழில் என்ன ஆகுனா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணு. ஏன் சக்ஸஸ் பண்ணுன்னா, அந்த கிரகம் தைரியஸ்தானத்தில் சிவராஜ யோகம் ஒன்று தான் உச்சத்தொற்றும். புது தொழிலாக இருக்கலாம், புது வேலையாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணட்டும். ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், இந்த ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாத ராசி. இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணி விழுந்தது இந்த ராசி தான். அதாவது நான் என்னோட பணத்தை கொடுத்தேன், அவன் ட்ரேடிங் பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிறது. உழைப்பால் உயருங்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி யோகம் உண்டு, ஆனால் ட்ரேடிங் மட்டும் ஆகாது. ஓகே சார். இவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா என்ன சார் பண்ண? முன்னோர்கள் ஆசீர்வாதமாக சிறப்பாக இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை என்ற கோயில் வழிபாடுகள் பண்ணுறீங்களோ இல்லையோ, படையல் வச்சு முன்னோர்களை கூப்பிட்டு படையல் போட்டு காகத்துக்கு வச்சு வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருந்தால் ஆற்றங்கரை பக்கம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முன்னோர்களோட நல்வனை ஆசீர்வாதம் அத்தனையும் வந்துடும். தீவனை கர்மம் வந்துடும். இந்த பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம் எத்தனையோ இருக்குது, அத்தனைக்கும் விடிவுகளம். குலதெய்வம் அனுகிரகம், முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு விதியை மாற்றிடலாங்க. விதியை மாற்றும் வல்லமை வந்தாச்சு. நீங்களும் பாசத்துக்காக உயிரை கொடுக்குற ரிஷபமா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.